விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் பொறையுடைமை அதிகாரத்தில் 159வது குறள். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர் அப்படின்னு கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முற்றிலும் துறந்த துறவிகளை விடவும் மேலானவர் யார் என்றால், அடுத்தவர் தம்மை இழிவாக பேசுகின்ற சொற்களை இறந்தவரின் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் என்று கருதுபவர். அவர்தான் முற்றிலும் துறந்த துறவிகளை விட மேலானவர் கூறுகின்றார். சரி, குறள் ஒவ்வொரு வரியாக பொருள் காண்போம். துறந்தாரின் என்றால் என்ன? முற்றிலும் துறந்தவர், முற்றிலும் துறந்த துறவிகளை விட தூய்மையானவர் யார் என்றால், இறந்தார் வாய், அதாவது இறந்தவர் வாயிலிருந்து வரக்கூடிய இன்னாச்சொல் என்றால் தேவையில்லாத சொற்கள், அதாவது பேசக்கூடாத சொற்கள், கடினமான சொற்கள், அதை நோக்கிருப்பவர் அப்படின்னு கூறுகின்றார். அதாவது அதை எதிர்கொள்பவர் அப்படின்னு கூறுகின்றார். சரி, இப்ப நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம் நண்பர்களே. இறந்தவர் எப்பயாவது பேசுவார்களா? இறந்தவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு சொல் வருமா? அதே போல் கருதுவார். அதாவது என்ன, ஒரு சொல் இறந்தவர் வாயிலிருந்து எப்பொழுதும் சொல்லே வராது. அப்படி வராததை போல், ஒருவர் கூறாததை போல் நினைத்துக் கொள்வார். யார் என்றால், மிகவும் பொறுமை உள்ளவர், அடுத்தவர் தன்னை இழந்து பேசுகின்றதை காதில் வாங்கிக் கொள்ளாதவர். அப்படி இறந்தவர் வாயிலிருந்து வர சொற்களை போல் தான் கருதுவார். சரி, இப்ப நம்ம பேசிக்காவே பார்ப்போம். இப்ப மலையை பார்த்து நாய் கொண்டுச்சா யாருக்கு நஷ்டம்? மலைக்கு ஏதாவது நஷ்டம் வருதுங்களா? ஒரு காலத்திலையும் கிடையாது. நாய்க்கு தான் கஷ்டம். மலை அப்படியேதான் இருக்க போகுது. ஆனா நாய் என்ன பண்ண போகுது? தனக்கு தானே கத்தி 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 நான் வரண்டு தனக்கு தானே அடங்கிடும். இப்படிதான் தேவையில்லாமல் அடுத்தவர்களை நாம் கூறுகின்ற பொழுது அவர்கள் அமைதியாகவே இருப்பார்களே. ஆனால் யார் ஒருவர் கூறுகின்றாரோ அவர் தனக்குத்தானே பலமுறை கத்தி கத்தி தனக்குத்தானே அடங்கி போவார். இதுதான் இதனுடைய அர்த்தம். சரி, இப்ப ஏன் முற்றிலும் துறந்த துறவிகளை போலன்னு சொல்றாரு? அதாவது துறவிகள் என்பவர் ஆசா பாசங்களை அற்றவர், விருப்பு வெறுப்பு அற்றவர், அவரை விட தூய்மையானவர் சொல்றார். அதனாலதான், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருட்டாகவே கருதாதவர், அடுத்தவர் தன்னை திட்டுகின்றதை ஏதோ எங்கேயோ நடக்கின்ற ஒரு செயல் போல கருதுபவர், அவர்தான் துறவிகளை விடவும் தூய்மையானவர் என்று வள்ளுவர் கூறுகின்றார் என்று கூறி, நாளை மீண்டும் மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.